டாஸ்மாக் ஊழல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் வந்துச்சு. இப்போ அப்படியே அமுங்கி போச்சு. அதை நம்ம என்னன்னு கேட்கணும். ஏன்னா டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க ஒரு அதிரடி சோதனை எங்கெல்லாம் போட்டாங்கன்னா, சில டாஸ்மாக் கடை, கம்பெனிஸ், டிஸ்டிலரி அதை பாட்டிலில் போடுற இடம் இங்கெல்லாம் போடும்போது நிறைய பணம் அங்கே தேங்கி இருந்ததை அவங்க பார்த்து இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நினைக்கிறீங்க? சும்மா 1 2 கிடையாது, 1000 கோடி ரூபா. தஞ்சாவூர் கோயிலை வந்து இன்னொரு இடத்துல புதுசாக கட்டினா 1000 கோடி ரூபா ஆகும். சென்னையில் தஞ்சாவூர் கோயிலை கட்டணும்னு வச்சுக்கோங்க, 1000 கோடி ரூபா ஆகும். அவ்வளோ காசு வந்து அங்கே இருந்திருக்கு. இது வந்து ஒரு தடவை போனப்போ அப்போ அவங்க கணக்கு பண்ணி பாருங்க, போன 5 வருஷத்தில் எவ்வளோ இருந்திருக்கும். அதோட தலைவர் செந்தில் பாலாஜி அவர் தான் அதோட இதுவாக இருந்திருப்பார். டிஸ்டிலரி கம்பெனிஸும் பாட்லிங் என்டிட்டிஸ் இவங்க தான் அது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாராயம் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க மோஸ்ட்லி டிஎம்கே சார்ந்தவங்களாக இருப்பாங்க. 1-2 பேர் டிஎம்கே அல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களும் வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்துறாங்க. திமுகவுக்கு மெயின் பணம் வருது இந்த டாஸ்மாக்னால தான். அதனால தான் நாய்களுக்கு துண்டு எலும்பு போடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபாயை பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. ஸோ 1000 ரூபா எங்கே இருக்குது, இது 1000 கோடி எங்கே இருக்குது? டாஸ்மாக அரசாங்கத்துக்கு வர வருமானம் மாத்திரம் இல்லைங்க, அதனால இருக்கிற பின்னாடியில் இருக்கிற ஊழல்கள் இருக்குல்லைங்க, அது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அவங்க நீங்களும் நானும் போய் கண்டுபிடிக்கல. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் நம்ம தலைவர் அண்ணாமலை இவங்க கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர். அவருக்கு தெரியும் இவங்களெல்லாம் எப்படி அவங்ககிட்ட இருந்து நியூஸ் எப்படி கறக்கிறதுன்னு. ஏன்னா இப்போ இருக்கிற நவீன உலகம் எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு வச்சுக்கோங்க, தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் வந்து எப்படின்னு இது பண்ணலாம். இப்போ திமுகவில் இருக்கிற நிர்வாகிகிட்ட நான் கேட்குறேன், உங்களால் அதை தட்டி கேட்க முடியுமா? உங்களுக்கு முதுகெலும்பா இருந்தால், திராணி இருந்தால் அதை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்களும் நானும் போய் பார்க்கல. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு அரசாங்க ஊழியர்கள். அவங்களுக்கு ஏங்க இவங்களை போய் இது பண்ணணும்? அதனால் இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி நம்ம இந்த 2026 எலெக்ஷன் பெருசாக பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா நிறைய பெண்களோட தாலியாக இருக்குது, நிறைய ஆண்களுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்து போகிறாங்க. அந்த லிவரை மாற்றி வைக்கிறேன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அதுக்கு 400 கோடி செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி படிப்படியாக ஒரு தப்பு நடந்தால் அடுத்தடுத்தடுத்து தப்பு நடக்குது இல்லையா, அந்த மாதிரி உள்ள பிரச்சனை டாஸ்மாக்னால இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய ஊழல் டாஸ்மாக் ஊழல் தான். ஆராசா கனிமொழியோட 2G ஊழலோட இது மிகப்பெரிய ஊழலுங்க. இதை நம்ம கட்டாயம் தட்டி கேட்கணும். இல்லை அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து நம்ம 2026 ஒரு புது அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கும் இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து கொண்டு மக்களிடத்தில் அதை எப்படி சீரமைக்கணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணணும் இல்லையா? ஸோ டாஸ்மாக் ஊழல் 1000 கோடிக்கு மேலே இருக்கிறது. அதை மீண்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இளைஞர்களே அடுத்தடுத்து காலகட்டத்தில் வந்து இப்போ மழை காலம் வேறு வந்துருச்சு. 4000 கோடி சென்னையில் மாத்திரம் பிரியா மேடம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன தான் அதுக்கு சொல்ல போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இருந்து அவங்களுக்கு வைத்த கொஞ்சம் கலக்கிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தோமே என்னாச்சு அப்படி இப்படின்னு. அதனால் டாஸ்மாக் ஊழலை பற்றி அடுத்தடுத்து வீடியோ பார்ப்போம். மருத்துவராக நான் சொல்கிறேன், மது தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் தேவையில்லை. நமக்கு சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது, கலாச்சாரம் நிறைய இருக்குது, மலைகள் இருக்குது, நம்ம போய் உல்லாசமாக இருக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. போதாதுக்கு சினிமா தேட்டர் வேறு நிறைய இருக்குது. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தேவையில்லை. அதுவும் அது அரசாங்கம் தேவையில்லாத ஒரு வருமானத்துக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. இதை எப்படி மாற்றணும்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதை விவாதிப்போம். 2026 எலெக்ஷனில் முக்கியமான இது பெண்களோட ஓட்டு தான் ரொம்ப முக்கியம். பீகார் எலெக்ஷன் எப்படி பிஜேபி அவ்வளோ அமோக வெற்றி பெற்றாங்கன்னா, மை கேம்பெயின் பண்ணாங்க. மைன்னா என்ன? எம் மகிழா பெண்கள், ஒய் யூத், எம்ஒய் கேம்பெயின் தான் மெயினாக இருக்குது. ஸோ மகிழாவுக்கு என்ன வேணும், பெண்களுக்கு என்ன தேவை வேணும், இளைஞருக்கு என்ன தேவை வேணும், இதை தான் மெயினாக பார்த்தாங்க. ஸோ பெண்களுக்கு போய் யாரை கேட்டாலும் மதுக்கடையை மூடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ இது நடக்காத காரியம் கிடையாதுங்க. கட்டாயம் வந்து 2026 இது சாத்தியமான இதுதான். ஸோ பாரதிய ஜனதா கட்சியில் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், பீகாரில் எப்படி மது இல்லாத மாநிலமாக கொண்டு வரணும், குஜராத்தில் எப்படி மது இல்லாத மாநிலமாக கொண்டு வரணும்னு இருக்கிறீங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன்னா பெண்களோட சந்தோஷம்தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம், இளைஞரோட வேலைவாய்ப்பு தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம். சும்மா டாஸ்மாகில் போய் பணத்தை கொட்டிட்டு அதில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டுருக்குன்னா
அது மிக மிக தவறு. அண்ணாமலை தலைமையில் கட்டாயம் 2026 மதுவிலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும். இதுக்கு சரியான தொலைநோக்கு சிந்தனை இருக்க ஒரு நல்ல அரசியல்வாதி தேவை. மருத்துவராக எனக்கு அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்படி சொல்லுங்க? மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு காமராஜ் காலத்தில் இருந்த மாதிரி மாறினா நானும் நீங்களும் பயன்படுறது இல்லைங்க. நம்மளோட பெண்கள் பயன்படுவாங்க, இளைஞர்கள் பயன்படுவாங்க, சொல்லவே வேண்டாம். குழந்தைகள் மிக சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.